சீமானை ஆதரிக்கிறதுக்கு ஏன் சீமானை ஆதரிக்கிறீங்க? சீமான் பக்கம் நிற்கிறதுக்கான காரணம் என்ன? நாங்கள் சீமான் பக்கம் நிற்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சில கேள்விகள் எழும்பிகிட்டே இருக்கும்ல. அது என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் என் மண்ணுக்காக, என் மக்களுக்காக தன் குடும்பத்தையும் இழந்து, தன் மக்களையும் இழந்து, சொந்த நாட்டு மக்களை வச்சு படகட்டி போரிட்ட ஒரு இனம் அப்படி இருக்குன்னா அது என் தமிழினம் மட்டும்தான். அந்த படையை கட்டி கொண்டு போனது என் தலைவன் மாவீரன் பிரபாகரன் மட்டும்தான். இன்னைக்கு கண்ணீரும் ரத்தமும் அங்கே சிந்தின மக்களுக்காக ஒரு சக மனுஷனாக குரல் கொடுக்கணும். ஆனால் இங்கே யாரும் குரல் கொடுக்கலை இது வரைக்கும். ஆனால் இன்ன வரைக்கும் குரல் கொடுக்குற ஒரே நபர்னா எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். இன்னொன்று, எந்த ஒரு தலைவனாக இருந்தாலும் என் பின்னாடி தொடர்ந்து வாருங்கள் என்று தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் மட்டும்தான் எங்கள் கூட வாங்கன்னு சொன்னார். அவர் கூட தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் இன்றைக்கும் சீமானன்னா நாங்கள் தலைவர்னு சொல்லவும் மாட்டோம், சொன்னதும் கிடையாது. எங்களுக்கு ஒப்பற்ற தலைவன் மாவீரன் பிரபாகரன் மட்டும்தான். சீமான் அண்ணன் எங்களுக்கு எப்போவுமே அண்ணன் தான். நாங்கள் ஒரு பாதையில் போகிறோம், தடம் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக எங்களை வழி நடத்தி கொண்டு போகிறாரு. இந்த பாதையில் போ, இதுதான் சரியாக இருக்கும், இந்த பாதையில் போ, இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு எங்களை வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கான ஒரு வழிகாட்டி தான் எங்கள் அண்ணன் சீமா. எனக்கு நாம் தமிழர் பக்கம் ஈர்த்தது காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு அடித்தா வலிக்கும். மற்ற கட்சிக்காரனுக்கு அடித்தா வலிக்குமா, இல்லை காரி துப்புனா தொடச்சிட்டு போவானா, எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் எனக்கு அடித்தா வலிக்கும். ஏன்னா ஈழத்தில் என் மக்கள் நிர்வாணப்படுத்தி பெண்ணுறுப்பில் துப்பாக்கியை செலுத்தி நீ சுடும்போது என்னால் அதை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியலை. எனக்கு வலிக்குது. என் மக்களை இப்படி கொடுமைப்படுத்துகிறான், இதுக்கு நான் போராடியே தீருவேன், இதுக்கு எனக்கு ஒரு பதில் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நான் உணர்ச்சி எழுந்து போகும்போது என்னை யார் வழிநடத்தி கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தா எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தார். வேறு யாருமே கிடையாது. வேறு யாரும் இல்லைங்க. அந்த காலகட்டத்தில் யாருமே கிடையாது, இப்போ வரைக்கும் கிடையாது. இன்றைக்கி தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம், எல்டிடி ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம்னு எல்லா இடத்துலையும் பிரபாகரன் படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னபோது இன்றைக்கி பிரபாகரன் மாவீரன் ஒப்பற்ற தலைவன், எங்கள் தலைவன், நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன்டா, இவன் தாண்டா என் தலைவன், அவர் முகத்தை நான் எல்லார்ட்டையும் காட்டுவேன்டான்னு இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பிரபாகரன் என் படம் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் சீமானண்ணன் மட்டும்தான். ஈழத்தமிழர்களுக்கு கிடைச்ச அந்த கொடூரம்லாம் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியில் இணைவீங்க. இணையமெல்லாம் போக வாய்ப்பு இருக்காது. இப்போ இன்றைக்கி இருக்கிற டிவிக்கெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. ஏன்னா சின்ன பசங்க, மெச்சூரிட்டி இல்லாத பசங்க, ஒரு 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 அதெல்லாம் சினிமா அடிமைங்க. இப்போ நானும் விஜய் ரசிகர் தான். எனக்கு ரசிகனா எனக்கு விஜயை பிடிக்கும், எனக்கு அஜித்தை பிடிக்கும், எனக்கு சிம்புவை பிடிக்கும். ஆனால் தலைவனாக ஏற்றுக்க முடியாது. என் தலைவன்னா நான் யாரை ஏற்றுப்பேன்னா, எவன் ஒருத்தன் என் மக்களோட மக்களாக நின்று போராடுறானோ, என் மக்கள் கூட நிற்கிறானோ, என் மக்களோட வலியும் வேதனை எவனுக்கு ஒருத்தனுக்கு புரியுதோ அவன் தான் என் தலைவனாக இருக்க முடியும். அப்படி ஒருத்தருக்கு புரியுது அப்படின்னா அது எங்கள் அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான். இன்ன வரைக்கும் வேறு எந்த தலைவனுக்கும் புரியலை. இது காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீ மக்களோட மக்களாக நிற்கிற அப்படின்னா நாளைக்கு எலெக்ஷன் வரும்போது 2 பொட்டியை வாங்கிட்டு நீ போய் உட்காந்துருவ. ஆனால் இன்ன வரைக்கும் நான் தனிச்சே தான் நிற்பேன், நான் போராடுவேன், தனித்து நின்றே நான் போராடுவேன். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது வேறு விஷயம். ஆனால் நான் செல்கிற பாதையில் நான் தனித்து நிற்பேன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, அந்த நிலைப்பாடு யாராலையும் மாற்ற முடியாது. அது சீமானன்கிட்டேருந்து இன்ன வரைக்கும் மாற்ற முடியாது. அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே நிலைப்பாடு தான். அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாரு. நானும் வேறு கட்சியில் இருந்தவன் தான். அந்த கட்சியோட நிலைப்பாடு எனக்கு பிடிக்கல, அதனால் அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்தேன். ஏன்னா எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு சரியான கட்சி எனக்கு தேர்ந்தெடுக்க தெரியலை, சரியான பாதையானு. இன்றைக்கி நான் வேறு கட்சி, நாம் தமிழர் கட்சியில் இருக்கேன்னா இதுதான் என்னோடய பாதைன்னு நான் முடிவு பண்ணி 15 வருஷமாக நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி புரிதல் ஒரு நாள் எல்லாருக்கும் அந்த புரிதல் வரும். அது சில பேர்த்துக்கு அடிபட்டு மெழிபட்டு வரும், சில பேர் வேறு வழி இல்லாமல் வருவாங்க.
ஆனால் நாம் தமிழர் கட்சியில் உள்ளவன் புரிதலோட மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்க முடியும். புரிதல் இருந்தால் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்க முடியும். மற்ற கட்சியிலலாம் நீ காசு கொடுத்தா போய் பயணிக்கலாம், உனக்கு கோட்டர் கோழி பிரியாணி கொடுத்தா நீ போய் பயணிக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் புரிதல் இருந்தால் பயணிக்க முடியும். எவ்வளோ பேரை உருவாக்கி விட்டுருக்காரு தெரியுமா அண்ணன்? எவ்வளோ பேச்சாளர்கள், சாட்டை துரைமுருகன், இடுங்குவன் கார்த்திக் அக்கா, ஃபாத்திமா ஃபர்கானா, அனீஸ் ஃபாத்திமா, அபுபக்கர், எவ்வளோ பேரை உருவாக்கி விட்டுருக்காரு. ஐயோ இவன் நம்மளை விட நல்லா பேசுகிறானே அப்படின்னு அண்ணன் ஒதுக்கி வைக்கல. இப்போ வரைக்கும் பேசுங்கடான்னு சொல்கிறார், முன்னாடி போங்கடான்னு சொல்கிறார். அண்ணன் கண்ட்ரோல் பண்ணுறாரு, கட்சியை கண்ட்ரோல் பண்ணுறாருன்னா கண்ட்ரோல் பண்ணித்தான் ஆகணும். இப்போ நான் ஒரு கட்சியில், நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கேன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அது கட்சியை பாதிக்கும். இத்தனை வருஷமாக போராடி கஷ்டப்பட்டு ஒருத்தர் கட்சியை கொண்டு வந்திருக்காருன்னா அந்த கட்சியை பாதிக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய வழியாக இருக்கும் ஒரு தலைவனுக்கு. நான் கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு ஒரு கட்சியை நடத்தி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இவன் கொஞ்ச நேரத்தில் அந்த கட்சியை கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டானே, ஒரு வலியும் வேதனை இருக்கும்ல. அது எல்லாத்துக்கும் இருக்கும். பெற்ற தாய் தகப்பனுக்கு கூட இருக்கும். நான் பிள்ளைய நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், ஆனால் இன்றைக்கி என் பிள்ளைய எல்லோரும் கெட்டவன் அந்த மாதிரி சொல்கிறாங்களேன்னு சொல்லும்போது எல்லா தாய் தகப்பனுக்கும் வலிக்கும். பிள்ளை தப்பு பண்ணாங்கன்னா எல்லாத்துக்கும் வலிக்கும். அதே மாதிரி தான் கட்சியில் ஒருத்தன் தப்பு பண்ணால் எங்கள் அண்ணனுக்கு வலிக்கும். சீமான் கூட நிற்கிறவங்க கொள்கை புரிதல் இல்லாதவன், அண்ணன் எதுக்காக கட்சி ஆரம்பித்தாங்கன்னு புரிதல் இல்லாதவன், கட்சி எதனால் தொடங்கப்பட்டது, ஒரு இடத்துல புலிக்கொடி இறக்கப்பட்டு தமிழ்நாட்டில் புலிக்கொடி ஏற்றப்பட்டது, ஏன் அங்கே புலிக்கொடி இறக்கப்பட்டுச்சு, இங்கே ஏன் ஏற்றப்பட்டுச்சு, இந்த புரிதல்லாம் இல்லாதவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் கட்சியை விட்டு வெளியில் போவான் வருவான். ஆனால் அந்த புரிதல் உள்ளவன் ஒருபோதும் கட்சியை விட்டு வெளியே போக மாட்டான். 15 வருஷமாக அந்த கட்சியில் நான் பயணிக்கிறேன். இந்த கட்சியை விட்டு வேறு கட்சியில் வாய்ப்பு கிடச்சி நாங்கள் போகாமல் இருக்கிறோம், பொறுப்புகள் கிடச்சி நாங்கள் போகாமல் இருக்கோம்னா அதுதான் நாங்கள் வச்சுருக்க புரிதல். நாங்கள் இன்றைக்கி அண்ணன் சீமானோட கரம் பிடிச்சி நிற்கத்தான் போகிறோம். நீ எவ்வளோ பேர் இந்த டிவிக்கில் நாங்கள் சீமானை சூறை விட்டுருவோம், பூரா விட்டுருவோம், இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வேறு எங்கேயாவது இந்த ஓரமாக போய் விளையாடுங்கப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஓரமாக போய் தான் நீங்களாம் விளையாடணும். நீங்களாம் எங்களுக்கு ஒரு பொருட்டு கிடையாது. எங்களோட கனவு வேறு, நாங்கள் போயிட்டுருக்க பாதை வேறு. நாங்கள் பழைய தடைகளை தாண்டி நான் போயிட்டுருக்கோம். நாங்கள் நிறைய வாழ்க்கையில் நிறைய இழந்துட்டோம். நாங்கள்லாம் இதுக்கு மேலே இழக்கக்கூடாது. நீ என்னை பேசினாலும் நான் உனக்கு சேர்த்தான் போராடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னை இழிவாக பேசு, என்னை கிண்டல் பண்ணு, என்னை நக்கல் பண்ணு, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் நான் உனக்கு சேர்த்தான் போராடிக்கிட்டு இருக்கேன். உன் பிள்ளைக்கும் சேர்த்து தான் போராடிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் வெள்ளை சட்டை போட்டுட்டு ஒரு பிளாக் பேண்ட்டை போட்டுட்டு நான் யார் தெரியுமில்ல, நாங்கள் டிஎம்கே, நாங்கள் ஏடிஎம்கே இருந்துட்டு போ, ஆனால் நான் உனக்கும் சேர்த்து தான் போராடிக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு ஓட்டு போடு, ஓட்டு போடாமல் போ, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. நான் போராடுவேன். இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த மக்கள் படுற துயரத்துக்காகவும் நான் போராடிக்கிட்டே இருப்பேன். நீ ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறதும் ஜெயிக்க வைக்காததும் உன்னோட விருப்பம். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக நீ ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வைப்ப. அன்னைக்கு நீ எல்லாத்தையும் இழந்து நிராயுத பணியாக நிற்ப. அன்னைக்கு நீ தேடுவ சீமான் எங்கே, சீமான் தம்பிகள் எங்கன்னு நீ அன்னைக்கு தேடுவ. ஆனால் நாங்கள் அன்னைக்கும் உன் கூட நிற்போம். நாங்கள் எல்லாருமே பெருசாக வசதியானவங்கெல்லாம் கிடையாது. எல்லாருமே அன்றாட கூலிங்க, அதனால் கஷ்டப்படுறவங்க தான். நம்ம அண்ணா உண்டியல் உண்டியல் குழுக்கலை. நாங்கள் எங்கள் கட்சியை வளர்க்க ஏன் பாக்கெட்டில் இருந்து நாங்கள் காசு எடுத்து போட்டு கட்சியை வளர்க்குறோம். கட்சிக்கு நாங்கள் செலவு பண்ணுறோம். நீங்கள் காசு கொடுத்தே ஆகணும்லாம் இன்ன வரைக்கும் அண்ணன் சொல்லலை. நாங்கள் எங்கள் இதில் இருந்து நாங்கள் எங்கள் உழைப்பில் இருந்து நாங்கள் கொடுக்குறோம். இந்தாங்கண்ணே கட்சியை நல்லபடியாக நடத்துங்கண்ணே. எல்லாத்துக்கும் செலவுகள் இருக்குல்ல, கட்சி செலவுகளுக்கு. எங்களை யாரும் அண்ணன் அடிமையாக்கலையில், யாருக்கிட்டையும் போய் 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு யாரு காலையும் விடுதலையில். அதுதான் தன்மான்மிக்க தமிழன் எதுக்கு சொல்கிறோம். நாங்கள் யாரு காலையும் விழுந்து கிடக்கலை. நான் எவனுக்கு ரசிகர் கிடையாது. எவன் பஸ்ஸு பின்னாடி நான் ஓட கிடையாது. துண்டத்துக்கு வீசுறது கிடையாது. மரத்து மேலே ஏறுறது கிடையாது. இராணுவ கட்டுப்பாடுன்னா என்ன தெரியுமா? இராணுவ கட்டுப்பாடுனா என்ன தெரியுமா? திருச்சியில் எனது 21ஆம் தேதி நடந்த மாநாட்டை போய் பாரு. இராணுவ கட்டுப்பாடுனா என்னன்னு தெரியும். அதுதான் இராணுவ கட்டுப்பாடு. சில பேருக்கு சொன்னால் புரியும், சில பேருக்கு அனுபவிச்சாதான் புரியும்னு சொல்லுவாங்க. இல்லை, இவங்களுக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஓரளவுக்கு புரிதல் இருந்திருக்கு. ஆனால் இந்த சினிமா மோகத்தில் உள்ளவனுக்கு இன்ன வரைக்கும் புரிதல் வரல. புரிதல் வரவும் செய்யாது.
ஏன்னா அவனுக்கு இந்த மக்களை பற்றியோ, இந்த நாட்டு நடப்பை பற்றியோ, இங்கே நடக்கிற ஸ்டெர்லைட் பற்றியோ, இங்கே விவசாயம் அழிகிறத பற்றியோ, குடிக்க தண்ணி இல்லாததை பற்றியோ, மருத்துவத்தை பற்றியோ, கல்வியை பற்றியோ, எதை பற்றியும் எவனுக்குமே அக்கறை கிடையாது. இதுக்கெல்லாம் நாங்கள் தான் போராடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மட்டும்தான் போராடிக்கிட்டு இருக்கோம்னு நான் தைரியமாக சொல்லுவேன். இன்னொரு தலைவன் போறானான்னா 2 பெட்டியை வாங்கிட்டு போயிடுவான், காம்ப்ரமைஸ் ஆயிடுவான். நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிற ஆட்கள் கிடையாது. சும்மா 5 நிமிஷம் வந்து போராடிட்டு ஓடி போகிற ஆளுக்கு கிடையாது. எவ்வளவு கைது, எவ்வளவு சிறைச்சாலை, எவ்வளவு பக்குவப்பட்டிருப்போம் சொல்லு. நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்கெல்லாம் பக்குவப்பட்டிருக்கோம். அவ்வளோ அடி வாங்கியிருக்கோம், அவ்வளோ பக்குவப்பட்டிருக்கோம். சாதாரண விஷயம் கிடையாது. 1% 8% வாக்கு வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. 10 ரூபா கூட செலவு பண்ணாமல், 10 ரூபா கூட ஓட்டு காசு கொடுக்காம, இலவசம் கொடுக்காம. எங்களோட வலியும் வேதனை இப்போவும் சொல்கிறேன், எங்களோட வலியும் வேதனையும் இப்போ உங்களுக்கு புரியாது. ஒரு நாள் நீ அடிபட்டு எங்ககிட்ட வருவ தெரியுமா? அண்ணே, எங்களால் முடியலை, எங்கள் வாழ்வாதாரம் போச்சு, எங்கள் நிலம் போச்சு, எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை, எங்களுக்கு கரண்ட் இல்லை, எங்களுக்கு மருத்துவம் கிடையாது, என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலை அப்படின்னு ஒரு நாள் ஓடி வந்து நிற்ப தெரியுமா? அன்னைக்கு வந்து நிற்கும் போது உனக்கு புரியும். எல்லாத்துக்குமே சொல்லும் போது புரியறதில்ல. காலம்புல நாங்கள் இப்படியே போராடிக்கிட்டே இருப்போம். நீங்கள் எதையுமே கண்டுக்கிறாமல் நீங்கள் ஒரு விசில் எடுத்து ஊதிக்கிட்டு நடிகர் பின்னாடி போய்கிட்டு போட்டிருக்கோம் கோழி பிரியாணிக்கு. இப்போவும் சொல்கிறேன், எங்கள் அப்பா ஆத்தாளுக்காக நாங்கள் போராடலை. எங்கள் அப்பா ஆத்தாளுக்காக நான் போராடலை. எனக்கு என் பொண்டாட்டிக்கு நான் போராடலை. என் பிள்ளைக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். உன் பிள்ளைக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கேன். நாம் தமிழர் கட்சியில் உள்ள எல்லாருமே அவன் பிள்ளைக்காக தான் போராடுறான், உன் பிள்ளைக்காகவும் போராடுறான். உன் பிள்ளை வாழ்க்கையை நல்லா இருக்கணும், நாளைக்கு குடிக்க தண்ணி வேணும், மருத்துவம் வேணும், நல்ல கல்வி வேணும் அப்படின்னு போராடுறான். விவசாயம் வேணும்னு போராடுறான். ஆடு மாடு மேய்க்கணும்னு போராடுறான். 6 மாடு மேய்க்கணும். காலையில் எந்திரிச்சோன்னு எங்களுக்கு ஆவின் பால் தான் வேணும், ஆரோக்கிய பால் தான் வேணும், நெய் வேணும், கட்டியாக நெய் வேணும்னு கேட்குறியல்ல. புரிதல் இல்லாதவனுக்கு புத்தி இருந்தும் அவன் முட்டாள் தான். புரிதல் இல்லாதவனுக்கு புத்தி இருந்தும் அவன் முட்டாள் தான்.